ஹாப்பி சண்டே டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஹன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான 1 கிலோ நாட்டுக்கோழி, தேவையான ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காவோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். தக்காளி 1, இது சீரகம், சோம்பு, மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சாந்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, ஏலக்காய், அன்னாச்சி பூ வரும். இது கூடவே கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். எந்தளவுக்கு கருவேப்பிலை போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் அந்த சீரகம், சோம்பு தூள்லேயே கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிட்டேன். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், தேங்காயும் போட்டு இதோட தாளித்து எடுத்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி தண்டு கொஞ்சம், உப்பு 1 ஸ்பூன், அரைச்ச நாட்டு மஞ்சள் 1 ஸ்பூன், வர கொத்தமல்லி 1 கைப்பிடி, 1 கைப்பிடி போட்டிங்கன்னா கறி மசாலா தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகு, சீரகம், கருவேப்பிலை அரைச்சது பொடி. இப்போ ஒரு தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சது எடுத்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, சீரக, சோம்பு, மிளகு அரைச்சி வச்ச தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், ஒரு தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த தேங்காய் ஸ்மெல்லு நம்ம குழம்புல கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், குழம்பும் கெட்டியாக வரும். இதை நல்லா 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை சேர்த்திக்க வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கறியை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த எடுத்து வச்சு இந்த கறி பாத்திரத்தை அப்படியே கையோட கழுவி வச்சிடலாம். அப்படியே கழுவிட்டோம்னா நம்ம சண்டேவை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி இது கூட நம்ம 2 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதில் இழுத்துக்குங்க, நல்லாயிருக்கும். உப்பு 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுக்கணும். இந்த சாந்தை அதுக்குள்ளார அரைச்சி எடுத்துக்கலாம். கறி மசாலா ஸ்பூன் 2 போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வறுத்து அரைச்சி வச்ச வர கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன். குழம்பு கொதிச்சோடனே நம்ம சாந்து ஊற்ற ஆரம்பிச்சோம்னா சாந்து ஊற்றிக்கலாம். நல்லா சாந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு 3/4 சொம்பு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த சாந்தோட. அதுக்கப்புறம் 1 சொம்பு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டோம்னா குழம்பு ரெடி. நம்ம சாந்துக்கே 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். அதோட 1 கிலோ கறி குழம்புக்கு 1.25 சொம்பு தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். 2 வேளை சாப்பிட்லாம், 3 வேளை கூட சாப்பிட்லாம். நல்லா கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு 5 விசில் விட்டுறலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. கலர்ஃபுல்லாக மணமாக கறி நல்லா வெந்துடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டுங்க.